கடைசி நேரத்தில் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கேன்? மனசு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இன்னும் 3 மாசம் நம்ம கல்யாணம் ஆக போகுது, இப்போ போய் இப்படி பேசிட்டு இருக்க? மனசு சரியில்லைன்னு தான் கோயிலுக்கு வந்தோம். இங்க சண்டை வேணாமே. இப்போ யார் சண்டை போட்டா? ப்ளீஸ். இந்த மகாராணி அத்தனை தோக்க விட்டுச்சா? என்ன? ஃபோன் கொடு. எதுக்கு? தயவு செஞ்சு கொஞ்சம் கூட. போலாமா? ஒரு 10 நிமிஷம் இருக்கும். என்ன? அங்க கொஞ்சம் பாரு. அதான் இது இருக்குல்ல, சேலையில தொடச்சுக்கிருக்க. பசி எடுத்துக்கிச்சியா காலையிலேருந்து? அதான் கொஞ்சம் தூங்குனா தெரியாதுல்ல பசி. சரி, கோயில் பிரசாதம் கொடுத்துருக்காங்க, தான் சாப்பிடுவோம். பல்லு விளக்குனியா? விளக்கிட்டேனே காலையிலே. எங்க விளக்கிருக்க? பல்லு அப்படியே இருக்கு, கரையாவும். ஏன் விளக்கிட்டேங்க காலையிலே. என்னத்த விளக்கிருக்க? பல்ல பாரு, கரையா இருக்கு. பல்லு வளர்க்குறியாக்கும், பல்லு பாரு. ஆண்டே பாரு, உள்ள எல்லாம் அழுக்க அரையும் குறையுமா வளர்க்குறது. பத்தியா, ஆத்தா இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துட்ட, படி வந்துட்டா. சரியோ, பைப்புல தண்ணி இருக்கு, வாய கொப்பளி இது குடிக்க வச்சிருக்கேன். வா. ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கோபுரத்துல எல்லாம் வச்சு பார்க்க வேணாம், தரையிலேயே இருந்தாலும் ராணியா பார்க்கணும். நானாயா முட்டை நீ சாப்பிடு. நல்லா திம்பையில. நானாயா நீ சாப்பிடு. இன்னும் என்ன? நல்லா சாப்பிடு, பசிக்குதுண்ட. முட்டை வேணுமா? நானாயா? அம்மா, நான் வர்ணி, அவங்க வினோத். புருஷ முடாட்டியா? கூறுகட்ட மனுஷா, பார்த்தா தெரியல, கழுத்துல தாலி இல்ல, நெத்தியில குங்குமம் இல்ல, 2 பேர் லவர்ஸா? ஆமாங்கம்மா. அப்படிலாம் இல்லைம்மா, வீட்டில் பேசியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு, அதான் கோவிலுக்கு வந்தேன். ரொம்ப சக்தி வாய்ந்தாங்க, எது கேட்டாலும் நிறைவேற்றி வைப்பா. நல்லா வேண்டிக்கிங்க. எனக்கு அந்த நம்பிக்கைலாம் இல்லைங்க. இவ தான் கோயில் கோயிலா சுத்திட்டு இருப்பா. அப்படிலாம் சொல்லாத தம்பி, சக்தி வாய்ந்த சாமி. நீ நினைச்சதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பா அந்த ஆத்தா. சாமி முன்னாடியே உட்காந்துருக்கீங்க, உங்க 2 பேருக்கு என்ன நல்ல வாழ்க்கை என்ன? எங்க 2 பேரையும் அந்த சாமி நல்லா பார்த்துக்க போகுது. எல்லாரும் இதைத்தான் சொல்றீங்க, எங்களுக்கு என்ன பெருசா வேண்டுதல் இருக்க போகுது? இந்த நாள் முழுக்க பசி இல்லாம சாப்பாடு கிடைச்சா சரி, அதைத்தான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கோம். இந்த பசின்னு சொன்னா இந்த உங்க மூலியமா சாப்பாடு வந்துருச்சு, இதை விட என்ன செய்யும் சாமி? நீங்களும் உங்க கஷ்டத்தெல்லாம் ஆத்தாட்ட வேண்டிக்கிங்க. அவங்க குறையெல்லாம் தீர்த்து வைப்பான்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா உங்க கஷ்டத்துக்கு அவ துணையா வந்து நிற்பா. நம்ம மன திருப்தி தான் சாமி கும்பிடணும். நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஆத்தா என்ன புரோக்கரா? கடவுள் நம்ம கஷ்டத்துக்குலாம் துணையா தான் இருப்பாப்புல. ஆனா அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் அவரே தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது பெரிய முட்டாள்தானே தம்பி. அப்புறம் தான் சொன்னேப்பா, நல்ல வாழ்க்கை அமையலன்னு. வாழ்க்கை அமைகிறதெல்லாம் அவங்க பாவ புண்ணிய கணக்குப்படி தான் வாழ்க்கை அமையும். நாங்கள் பண்ண பாவம் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். அப்படி என்ன பாவம் பண்ணீங்க? பிள்ளைங்களை பெற்று ஒழுங்கா வளர்க்க தெரியாத ஒவ்வொரு பெற்றவங்களும் பாவம் செஞ்சவங்க தாப்பா.
அம்மா என்ன கண்டாரன் பெரிய மன்னர் பரம்பரை 8 மணி ஆனா சோறுன்னு சாப்பிடுங்க. ஒரு மனுஷனுக்கு திங்கிற சோத்தை விட மரியாதை இப்போ ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாள் நான். ஆனால் அது அங்கே கிடைக்கல. அப்படி இருந்து நான் பொறுத்துக்கிட்டேன். ஏங்கப்பா? இது ஒண்ணும் இல்லப்பா, ரொம்ப நாளா அந்த வீட்டுல எங்களால இருக்க முடியல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்பா நீங்களும் உட்காருங்க. எங்கப்பா போகிறான்? என்னால முடியலப்பா. கொஞ்ச நாளைக்கு நான் சொல்ற இடத்துல அங்க இருங்கப்பா. இந்த கடன் இல்ல நான் கட்டி முடிச்சிடறேன். முடிச்சதுக்கு அப்புறம் நானே வந்து உங்களை கூப்பிட்டு வந்துக்கிறேன்ப்பா. அங்க உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பு இருக்குப்பா. உங்களை மாதிரி அங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா. ரெண்டு மாசம் அங்கதான் இருந்தோம். ஆனா இருக்க முடியல. சொந்த ஊர்லயே அனாதையா வாழ்றது எவ்வளவு பெரிய வழி தெரியுமா? வறுமை சொல்லி எந்த பெற்றவங்க பிள்ளைங்களை கைவிடுறதில்ல. ஆனால் பிள்ளைங்க வசதிக்காக பெற்றவங்களை கைவிடுறது இந்த ஊரில் தான் நடக்குது. அப்படியே காலம் போயிடுச்சு. நீங்க ஏன் அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த கேள்வி உனக்கு மட்டும்தான் தோணும். ஏன்னு சொல்லு. அப்படிலாம் கிடையாது. இவளுக்கு தான் தோணியிருக்கோம். ஏன் உனக்கு தோணுச்சு? இல்லை, நான் தோணல. உனக்கு மட்டும்தான் தோணுது. சும்மா இருயா, பிள்ளைங்களை போட்டு விரட்டிட்டு இருக்கேன். அதான் நான் சொல்றேங்க. என்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இப்போ ஆஸ்பத்திரியில இருந்து கூட இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சாப்பிட முடியாதா, எல்லா நேரமும் ஊட்டிட்டு இருந்தான் அந்த மனுஷன். அதுக்கப்புறம் எனக்கு சரியாயிருச்சு. நான் சாப்பிட்டுக்கிறேன் வேணாயான்னு சொன்னேன். எங்க கேட்குறாரு, மூஞ்சி இழுத்து வச்சுக்கிறாரு. டா இப்பவே இந்த பார்க்க மூஞ்சியை சகிக்கல. இந்த மூஞ்சியை கோணி வச்சுக்கிச்சா அதுக்குதான் என்னமோ பண்ணி தொலைன்னு விட்டுட்டேன். உங்களுக்குன்னு ஆசை ஏதாவது இருக்கா? ஆசை இல்லாத மனுஷன் யாருமா இருக்கா? சாதாரண மனுஷங்களுக்கு கனவு தான் ஆசையா இருக்கு. ஆனா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு அடிப்படை தேவையே ஆசைதான். புரியல. அது ஒன்றும் இல்லை தம்பி, இந்த 2 நாள்ல இவருக்கு 60 வயசு ஆக போகுது. எனக்கு ஒரு சின்ன ஆசை, எங்களுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும். நாங்கள் இங்கே வந்து 1.5 வருஷம் தான் ஆகுது. அங்கே இருக்கும் போது நான் ஆசைப்பட்டது. இங்கே விட்டதுக்கு நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ஆசையெல்லாம் விட்டுட்டேன். ஆனால் இந்த மனுஷன்தான் நான் நடத்தி காட்டுறேன்டி, ஜாம் நடத்துறேன்டின்னு குதிக்கிறார். சோத்துக்கே வழி இல்லை, இதில் எப்படியும் நீ 60ஆம் கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்பேன். இல்லடி நான் பண்ணி காட்டுறேன்டின்னு ஒத்த கால நிக்கிற அந்த மனுஷன். அப்போ எப்படிதான் பண்ணுவேன்னு. ஏய் கம்முன்றி, நான் நடத்துறேன் பாரு, எப்படி நடத்துறேன்னு பாரு. ஐயோ இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இன்னும் 2 நாள் இருக்குல்ல, சூப்பரா நடத்துறேன், கவலைப்படாம இரு. அடக்கும் ஆயிலன்னா உன்னை நான் ஆயிட்டு போய் நீ பேசிட்டு நான் போய் பிள்ளைங்க தண்ணி எடுத்துட்டு பேசிட்டுமா. அது எப்படிங்க நடத்துவீங்க? எனக்கும் தெரியும்ப்பா நடக்காதுன்னு. ஆனா அந்த நாள் வர்றது வரைக்கும் நடக்கும் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம்ல. 2 நாள் முடிஞ்சு 3ஆவது நாள் உட்காந்து அழுகத்தான் போறோம். 2 நாள் சந்தோஷமா இருந்துட்டு போலாமே. ஆமா, நீங்க எப்ப கல்யாணம் முடிக்க போறீங்க? பேசிட்டு இருக்காங்கப்பா. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாம் ஜாம்னு நடக்கும். நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்கிறாதீங்க. 1.5 வருஷம் ஆச்சு நாங்க வீட்டை விட்டு வெளியேறி வந்து. அவளுக்கு ஒரு புது துணி எதுவுமே நான் வாங்கி கொடுக்கல. அதுக்காக நான் அழுக்க போட விட மாட்டேன், துவைச்சு கொடுத்துருவேன். உங்க கல்யாணத்துக்கு
ஒரே ஒரு நூல் படம் மட்டும் வாங்கி கொடுத்துட்றீங்களா என் ராணிக்கு? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுவா? என்ன? இது வரைக்கும் நான் உன்கிட்ட கேட்டு நீ எதுவுமே உடனே ஓகே சொன்னதில்லை. எல்லாமே சண்டை போட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், சண்டை போடாம கேப்பியா? உங்க ஆசையை நம்ம தான் நிறைவேற்றி வைக்கணும். என்னையா சொன்ன பிள்ளைங்கள ஆனா நான் ஒன்றும் சொல்லலையே, இது ரெண்டு எழுந்து போயிடுச்சுங்க. சரி, எனக்கு அப்பா அம்மா இல்ல, நீங்க என் அப்பா அம்மாவா வரீங்களா? நாளைக்கு காலைல விடிஞ்சோன்னே கல்யாணத்துக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் போய் எடுத்துட்டு வந்துடலாம். அப்பா தெளிவாக சொல்லிட்டாரு, யாரையும் கூப்பிட வேணாம், சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க பையன் தினேஷ் இருக்காங்களே, அவரை மட்டும் கூப்பிட சொன்னேன். அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டேன், காலைல போயிருந்தேன். ஏன் எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்டே இல்லாம முன்னே கொட்டிக்கிட்டு இருக்க? நீ சொல்ற எல்லாத்தையும் நான் பண்றேன்ல, உனக்காக தானே நான் எல்லாம் பண்றேன். அப்பா இன்னும் தூங்கலீங்களா? கொல்லப்பா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் சாமி. என்னங்கப்பா? இந்த கல்யாணம், இந்த தாலி கட்டு இதெல்லாம் முடிச்சோடனே எங்களை எங்கே கூப்பிட்டு வந்து அங்கே கொண்டு போய் விட்டுருப்பா. அப்பா எதுக்கு? இன்னொரு தடவை யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பலப்பா. இது கூட அவ விருப்பப்படுறான்றதே நான் வந்தேன், இல்லாட்டி வந்திருக்க மாட்டேப்பா. ஃபங்க்ஷன் முடிச்சோடனே எங்களை எங்கே கூப்பிட்டு வந்து அங்கே கொண்டு போய் விட்டுருப்பா. அப்பா நான் சொன்னா நீங்க எனக்கு பாரமா இருக்கீங்கன்னு. சின்ன வயசுல இருந்தே தனிமை தான் என் வாழ்க்கை. எனக்குன்னு அப்பா அம்மா இருக்காங்க, ஆனா ரெண்டு பேரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையில தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. எனக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சாங்க, அதுல கடமை தான் இருந்துச்சே தவிர பாசம் இருந்ததில்லை. எனக்கு உண்மையான பாசம்னா என்னன்னே தெரியாது. அப்ப என் வாழ்க்கையில வந்தவ தான் வர்ணி. எனக்காக எல்லாம் பண்ணுவாப்பா, என்னை இப்போ வரையும் நல்லா பார்த்துக்கிறான், நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். ஆனாலும் ஏதோ ஒண்ணு, அது என்னன்னு தான் தெரியலப்பா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு கட்டத்து வரைக்கும் நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கிட்டவங்கள நம்மளும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு அவங்க நினைப்பாங்கப்பா. அது எல்லாரும் நினைக்கிறது தானே. என் பிள்ளை பாரு, நல்லபடியாக அவனை நான் பார்த்துக்கிட்டேன், எங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். பார்த்துக்கிட்டானா? இல்லை இல்லை, அதை விடுப்பா, அது வேற விஷயம். நீ பாரு, இத்தனை நாள் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிச்சு அந்த பிள்ளை. இன்னும் நீ பல மடங்கு நீ அந்த பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கணும், ராணி மாதிரி பார்த்துக்க. அவங்கள கோபுரத்தில் வச்சு பார்க்கணும்னு அவசியம் இல்லைப்பா. அவங்கள புரிஞ்சு விட்டு கொடுத்தாலே போதும். குப்பையிலே இருந்தாலும் அவங்க ராணியாக தான் இருப்பாங்க, நம்மளை ராஜாவாக தான் பார்ப்பாங்கப்பா. புரிஞ்சுக்க. நான் போய் தூங்குறேன். பா என்னாச்சுங்கப்பா? ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ ஒரு மயக்கம். சரி வாங்க, நான் அப்படியே கால் பிடிச்சி விட்றேன், நீங்க தூங்க. வேணாம்ப்பா, நான் போய் படுத்துக்கிறேன். நீ உட்கார். எழுந்துறியா? எழுந்துரு. திடீர்னு விழுந்துட்டான், எழுப்பிடுறேன். எழுந்திருக்கல, எழுந்திருக்கல.
செக் பண்ணிட்டோம். இனிமே அவரை காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன கேட்டா நீங்க உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருங்க. அட்லீஸ்ட் அவர் வாழ்ந்த இடத்துலயாச்சும் அவரோட உயிர் போகட்டும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வீட்டுக்கு போகலாம். வந்துடுவார் போகலாம். பரணி, தினேஷ் கிட்ட சொல்லிட்டேம்மா காலைல 7 மணிக்குன்னு. ஆனால் அவன்கிட்ட முன்னாடியே சொல்லணுமா, காலை 7 to 8 தான் நல்ல நேரமா. தெளிவாக சொல்லிட்டேன்லம்மா 7 மணின்னு. தம்பி, நான் அவன்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னேன்ல, அப்போ இருந்து இந்த மனுஷன் குடிப்பழக்கத்தை விட்டுட்டாரு. நம்மனால தான் அந்த பொண்டாட்டிக்கு இப்படி ஆச்சோன்னு. நாளைக்கு மட்டும் கொஞ்சோண்டு, ரொம்பலாம் வேணாம், கொஞ்சோண்டு சின்ன பாட்டில் இருக்குமாமே, அது வாங்கி கொடுக்குறியாப்பா? மடி, அவனை அள வேணான்னு சொல்லுமா. எதுக்கு அழுகுறியா? நம்மளெல்லாம் விட்டுட்டு இந்த மனுஷன் விட்டுட்டு போயிடுவாராம்மா. அப்படிலாம் போக மாட்டாம்மா, நம்மளை தனியாக தவிக்க விட்டுலாம் போக மாட்டான். ஆனால் அள வேணான்னு சொல்லாயா? யோ, எழுந்திரியா, பிள்ளைங்களாம் தவிக்குதியா? டேயா, எழுந்திரியா, நடிச்சது போதும், எழுந்துரு. நீ நடிச்சா நான் ஏமாந்துருவேனா? நம்ம தானே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். நம்மளே அழுதுட்டு இருந்தா எப்படி? என்ன ஆறுதல் சொல்றேன்? இந்த இளவெடுத்த சாவு, இத்தனை நாள் அவங்க சோத்துக்கு கஷ்டப்பட்டு இருந்தாங்களே, அப்போ வந்திருக்கலாம்ல. அவங்க வீட்டுல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்களே, அப்போ வந்திருக்கலாம்ல. அப்பெல்லாம் விட்டுட்டு அந்த அம்மாவோட ஆசை இந்த கல்யாணம் நடக்கணும்னு இப்பதான் வரணும்பா. நமக்கு இப்பதான் ஒரு அப்பா அம்மா அமைச்சிருக்காங்க, அவங்களுக்கு இப்பதான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அது அந்த கடவுளுக்கு பிடிக்கலையா? யோ, உனக்கு என்னதான் பிரச்சனை? எவ்வளவு பேர் ஊர்ல பாவம் பண்ணிட்டு இருக்கானுங்க, அவங்களையெல்லாம் விட்டுட்டு இவங்க தான் உனக்கு எடுத்தாங்களா? கெஞ்சி கேட்டுக்கிறேன், இவங்களை விட்டுரு. எனக்கு அப்பா அம்மா வேணும். யோ, எழுந்திரியா, நடிக்காத, எழுந்திரியா. எனக்கு அழுக வந்துருச்சு, எழுந்திரியா. யோ, என்னை விட்டு போயிருவியா நீ? நான் உன்னை விட்டுருவேனா? எழுந்திரியா. இல்ல, எழுந்திரியா. ஏமாத்திட்டேல, ஏமாத்திட்டேலடா, ஏமாத்திட்டேல. விக்கி, ரெடி? உன்னை மட்டும் தனியா ஜாலியா விட்டு போயிரு நினைச்சியா? அப்படிலாம் போக மாட்டேன். அழுதுருக்கு போல. யாரையும் அழுதா? நாளா அவனு அழுவல.
நீதான் நடிப்பேன்னு எனக்கு தெரியுமே. இல்லையே நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். சேர்ந்தது நம் ஜீவனே சுந்தரி, கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. எதுக்கு போதெல்லாம்? என்னைக்காவது ஒரு நாள் தானே, நான் தானே வாங்கி தரேன், குடிங்கப்பா. 10 வருஷத்துக்கு முன்னாடி விட்டதுப்பா அம்மாவுக்காக. நீ பிரியப்பட்டு வாங்கி கொடுக்குற. சரி. ஏன்பா 60 வயசுலயும் இன்னும் அப்படியே இளமையாவே இருக்கீங்களே, அது எப்படிப்பா? மனசுல காதலும் சந்தோஷம் இருந்துச்சுன்னு வை, உடம்புல எவ்வளவு வயசானாலும் முகத்துல தெரியாதுப்பா. அப்படித்தான் உங்க அம்மா என்னை பாத்துக்கிறேன். இப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழணும் வர்ணி. பொண்டாட்டியோட ஆசைக்காக எப்போ ஒருத்தன் சாவே ஜெயிச்சு வந்து அந்த ஆசையை நிறைவேற்றிட்டு போகும்போது அவளை தனியா விடாம கைப்பிடிச்சு கூட்டு போயிட்டான் பாத்தியா. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னே தெரியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையான அன்பு, உண்மையான புரிதல் இருந்தாவே இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலேயும் பண்ணலாம். நீ அதை பண்ணுவியாங்கிறது தான் என்னோட குழப்பமே. இத்தனை நாளா உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பேன்னு சொல்லுவோம்ல, இப்ப சத்தியமா சொல்றேன், உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பேன். எந்த குழப்பமும் இல்லாம இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா வர்ணி? கல்யாணம் பண்ணிக்கலாம் ரவி.